அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது 2 மகள்களுடன் 3 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ், சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ சென்றதில்லை என தெரிவித்தார். பதவி பெறும் ஆசை எனக்கு இல்லை என குறிப்பிட்ட அவர், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்த இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். கூட்டணி உள்ளிட்ட விஷயங்களை கட்சி நிர்வாகிகளை அழைத்து பேசி முடிவெடுப்போம் என தெரிவித்தார். பாமக தலைவராக தான் பொறுப்பேற்றதற்கு நிறைய காரணங்கள் உள்ளதாக தெரிவித்த ராமதாஸ், அந்த காரணத்தை சொல்ல முடியாது என கூறினார். இதையடுத்து பாமக தலைவராக இருக்கும் அன்புமணியை நீக்க ராமதாசுக்கு அதிகாரம் இல்லை என்றும், பாமக விதிகளின் அடிப்படையில் பொதுக்குழுவிற்கே தலைவரை நீக்கும் அதிகாரம் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் பாமகவில் உள்ள நிர்வாகிகளில் 90% பேர் அன்புமணிக்கு ஆதரவாக உள்ளதாக கூறப்படுகிறது. அன்புமணியின் பதவி பறிப்பை தொடர்ந்து ராமதாஸ் வீட்டின் முன்பு அவரது ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாமக தலைவராக அன்புமணியை மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக முதல் ஆளாக பாமக பொருளாளர் திலகபாமா குரல் கொடுத்துள்ளார். இந்நிலையில் திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாமக தலைவர் மற்றும் நிறுவனர் ராமதாசுடன் அவரது மகள்கள் காந்திமதி, கவிதா உள்ளிட்டோர் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், நீண்ட நேரமாக காத்திருந்த பொருளாளர் திலகபாமாவை ராமதாஸ் சந்திக்க மறுத்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.